இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அது கொலை நிரூபணமாயிருக்கு. 4ஆம் தேதி அதிகாலை அவர் காலையில் இருந்துச்சு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சலான்ற அந்த கார்டனர் வராரு. அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தோட ஒரு எஜ்ஜில் ஒரு புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு உடல் பாதி எரிந்து பாதி எரியாமல் விட்ட நிலையில் கால் பகுதி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு உதவியாளர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாரு. எனக்கு எதனா நடந்துச்சுன்னா இது எஸ்பி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கடிதம் கொடுக்குறாரு. என்னுடைய வீட்டை சுற்றி நிறையா பேர் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் உள்ள நபரால் ஏதோ ஒரு நடக்க போகுது. ஆனால் அது மாதிரி தரல அப்படிங்கிறோம் காவல்துறை சொல்லுது இல்லையா? இல்லை, இப்போ அந்த உடலை கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு தீப்பெட்டியும் ஒரு பிளேடும் அவருடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடியும் அவரோட கிரெடிட் கார்டும் சதறி கிடந்திருக்கு. ஃபோன் காணாம போயிருக்கு. உடனே அந்த புகாரை பார்த்தோன்னே எஸ்பி என்ன பண்ணார், உடனே ஒரு 7 ஸ்பெஷல் டீம் அமைக்கிறார். இதை நீங்கள் தேடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு உடனடியாக அவர் வீட்டில் இன்னொரு கடிதம் கிடைக்கிது. யாருக்கு எழுதியிருக்காருன்னா அவருடைய மருமகன் ஜபாக்கு எழுதியிருக்கார். தற்கொலைனா அவர் காலை பின்பக்கம் வச்சுக்கிட்டு கொளுத்திக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதாவது தீ வச்சு கொண்டால் அந்த தீயை இவர் சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். சுவாசிக்கிற மாதிரி இருந்தால் இவரோட நுரையீரலில் அந்த புகை படிஞ்சிருக்கும். இவரோட நுரையீரலில் அந்த புகை படியாதனால இவர் இறப்புக்கு பின் தான் எரியூட்டப்பட்டிருக்கு. சந்தேகத்தின் இடமாக இருந்த நேற்று காலையிலிருந்து அவர் குடும்பத்தினரை விசாரிக்கிறாங்க. அதான் ஒரே வார்த்தை, நெருங்கிட்டாங்க. குற்றவாளி பக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் செய்தவன் மதுரை கேங் அப்படின்றது காவல்துறையோட ஸ்கெட்ச். பின்னால் தான் இந்த தோட்டமே இருக்குது. அந்த தோட்டத்தில் அவரை கொலை பண்ணி அங்கே போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இவர் எத்தனை மணிக்கு இங்கே வராரு, எத்தனை மணிக்கு போகிறாருன்றதை கண்டிப்பாக இவருக்கு நோட்டம் விட்டுருப்பாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் எப்படி நடந்தது, கொலை எப்படி நடந்தது, பின்னணி என்ன, இதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்களா, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் காணாமல் போனார். உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலையா தற்கொலைங்கிற சந்தேகமாக இருந்துச்சு. அது கொலை நிரூபணமாயிருக்கு. இந்த கொலை எப்படி நடந்தது, எப்படி அந்த சூழ்நிலை உருவாது? நிச்சயமா சார். அதாவது KPK குமார் என்ற ஜெயக்குமார் சார், அது இப்போ அவர் அரசியலில் இருக்கிறதுனால நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதுனால ஜெயக்குமார் என்ற பேர் இருந்தாலும் அந்த சுத்துப்பட்டு பகுதியில் KPK குமார் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம் தான் இவங்க. இந்த குடும்பம் முழுக்கதும் காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா பேர் KP கருத்தையா அவர் பேர். அதே பேரை தான் தன்னுடைய மகனுக்கும் வச்சுருக்காரு. இப்போ ஜெயக்குமாருக்கு ஜெயந்தி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. 2 மகன்கள் இருக்காங்க. ஜெஃப்ரின் ஜோ மார்டின் அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. மகள் கேத்ரின் ஒரு மகள் இருக்காங்க. மருமகன் ஜபா அப்படின்னு இருக்காங்க. இவர் இவரோட தொழில் என்னன்னு கேட்டால், வீட்டு வாசலில் ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையை பார்த்துக்கிறது, அங்கே தான் உட்காந்து பேசுகிறது. 2வது பார்த்திங்கன்னா முழு நேர அரசியல் பணி. அதுவும் இல்லாமல் இவர் கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டராக இருக்கார். ரோடு போன்ற கான்ட்ராக்டர், பெரிய கான்ட்ராக்டர் டெண்டர்லாம் எடுத்து பண்ணுறவர். இவர் இவரோட கான்ட்ராக்ட்லாம் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காருன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், இங்கெல்லாம் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய நபராக தான் இவர் இருக்கிறாரு. இவருக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் தான் இவருக்கு நெருங்கிய நண்பர் இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸில் அரசியல் பின்புலத்தில் இவர் இருக்கிற நபர் தான். இவர் திடீர்னு 2ஆம் தேதி மாலை இவர் ஏதாச்சுன்னா கடைக்கு வராரு. கடையில் பேசியிருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது இவரோட வேன் வெளியே நிற்கிது. அதுக்கப்புறம் இவரை காணவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மகன் பக்கத்தில் இருக்க, இவர் ஊர் எங்கன்னு கேட்டால் நெல்லை மாவட்டம் திசையன் விலையிலேருந்து அடுத்த ஒரு 6 கிலோமீட்டரில் கரைசுத்துப்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் இவருடைய சொந்த ஊர். கரைசுத்துப்புதூரில் இருக்க அந்த எல்லை உவரி காவல் நிலையத்தோட எல்லைக்குட்பட்ட பகுதியாக இருக்கனால இவருடைய மகன் போயிட்டு புகார் தர்றாரு. எங்கள் அப்பாவை 2ஆம் தேதி மாலையிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து காணோம் அப்படின்னு அவர் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் பேரில் விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்யும்போது மறுநாள் 3ஆம் தேதி முடிந்துருது. இவர் 2ஆம் தேதியிலேருந்து காணோன்ட்டு இவர் 3ஆம் தேதி புகார் கொடுக்குறாரு. மறுநாள் 4ஆம் தேதி இவர் மெயின் ரோட்டில் இவர் வீடு இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடைகள் இருக்குது. வீட்டுக்கு அப்படியே பின்னாடி இவரோட தோப்பு இருக்குது. இந்த தோப்பை இவர் தோப்பு போகிறது வரதெல்லாம் உண்டு. தோப்பை பராமரிக்கிறது ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர், கணேசன் ஒருத்தர் பராமரிச்சுட்டு இருக்கார். 4ஆம் தேதி அதிகாலை அவர் காலையில் இருந்துச்சு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சலான்ற அந்த கார்டனர் வராரு. அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தோட ஒரு எஜ்ஜில் ஒரு புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல
அவரோட உடல் வந்து பாதி எரிந்த நிலையில், பாதி எரிந்து பாதி எரியாமல் விட்ட நிலையில், கால் பகுதி விட்ட நிலையில் இவருக்கு. உடனே அவர் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டோன்னே காவல்துறைக்கு தகவல் தராங்க. உவரி காவல் நிலையத்திலேருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து நேராக இவரை வந்து பார்த்து பாடியை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை கொண்டு போயிட்டு உடல் கூறு ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் தற்கொலை பண்ணிட்டு இருந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காரோ, தற்கொலையா கொலையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவரை மிரட்டாங்களா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இப்படிங்கிறதா பிரச்சனை. ஆமாம், இங்கே தற்கொலையா கொலையா அப்படின்னும் போது காவல்துறையே தற்கொலையா கொலையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும் சொல்லலாம். பாதி பேர் அவர் நல்லா இருக்கார், அவர் எதுக்கு தொலை பண்ண போகிறாரு அப்படின்னும் போது அந்த ஊர்காரங்களாம் சொல்கிறாங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, அவர் முழுக்க முழுக்க ஏசுநாதர்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர், அவர் வந்து தற்கொலை பண்ணாவே நம்ம பாவம்னு நினைக்கக்கூடிய நபர், அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டார், அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு தற்கொலைக்கு எதிராகவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்லும்போது ஒரு பகுதியெலாம் சொல்கிறாங்க அவனை வந்து யாராலையும் இது பண்ண முடியாதுங்க, ஒருத்தராலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்டா கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கணும் இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபிகே குமாரை பற்றி அந்த பகுதி மக்கள் வந்து இப்படியும் சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து யாரோ ஒருத்தர் திட்டம் போட்டு கொண்டுட்டாங்க இப்படின்னு சொல்லும்போது காவல்துறை வந்து நிதானமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், பிரத பரிசோதனை ரிப்போர்ட் வரணுன்றாங்க. 4ஆம் தேதி உடலை கைப்பற்றி மருத்துவமனை கொடுத்து 5ஆம் தேதி அதிகாலை வந்து பிரத பரிசோதனை முடிந்து 5ஆம் தேதி அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. அப்போது அவரோட அந்த நேரத்தில் வந்து காவல்துறை அவரோட உதவியாளர் ஜெயக்குமாரோட உதவியாளர் ஒருத்தர் வந்து ஒரு கடிதத்தை வந்து காவல் கண்காணிப்பாளருக்கு 27ஆம் தேதி 30ஆம் தேதியில் எழுதின ஒரு கடிதத்தை. ஆனால் இது கொலை நிரூபணம் ஆயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நேற்று காலை தான் வருது. நேற்று காலை தான் முழுக்கமே முந்தா நேற்று தான் காவல்துறைக்கு வருது, நேற்று தான் ஊடகங்களுக்கு வருது. ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு 6ஆம் தேதி மாலை 7ஆம் தேதி தான் போஸ்ட்மார்ட்டம். 5ஆம் தேதி அதிகாலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாலும் 6ஆம் தேதி மாலை 7ஆம் தேதி காலையில் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வெளியே வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் வந்து முதல்ல கொடுத்துட்றாங்க. அவர் உதவியாளர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாரு. எனக்கு எதனா நடந்துச்சுன்னா அது எஸ்பி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை வந்து அவர் 27ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கிலே அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. கொலை முடிவாயிருச்சு. கொலைங்க. ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், என்னுடைய வீட்டை சுற்றி நிறையா பேர் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் உள்ள நபரால் ஏதோ நடக்க போகுது, ஆனால் அது திருடங்களா இருக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிட்டாரு அப்படின்னு என்ன ஏதோ பண்ண போகிறாங்க, எனக்கு எதனா எனக்கு நடந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு எதனா நடந்துச்சுன்னா என்னை காவல்துறை வந்து அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை காவல் கண்காணிப்பாளருக்கு கொடுத்த புகாரை இது வரைக்கும் வெளியே வரல. ஆனால் அது மாதிரி தரல அப்படிங்கிறோம் காவல்துறை சொல்லுது இல்லையா? இல்லை, தரலன்னா எப்படின்னா அவரோட உதவியாளர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. காவல்துறையில் முன்னாடியே கொடுத்துருந்தா அதுக்கு உண்டான ஒரு பந்தோபஸ்து போட்டு, சரி இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்காரு அங்கே, அதனால் இவர் வீட்டுக்கு ஒரு பந்தோபஸ்து போடலாம் இப்படின்னு ஒரு காவல் கண்காணிப்பாளர் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. காவல் கண்காணிப்பாளருக்கு அந்த கடிதத்தை கொடுக்கலையே அவரோட உதவியாளர்கிட்ட கொடுத்து எனக்கு எதனா நடந்தால் மட்டும் தான் கொடுத்துருன்னு சொல்லி தானே கொடுத்துருக்காரு. காவல்துறையில் அந்த புகாரை அவர் சமர்ப்பிக்கல, அது வேணா உண்மை. அது காரணம் இருக்குமா இந்த மாதிரி காவல்துறை? எனக்கு எதனா அவர் வீட்டை யாரோ வந்து நோட்டை விட்றாங்க, யாரோ ஒரு ஃபோனில் மிரட்டியிருக்கலாம் அவரை, இல்லை ஃபோனில் த்ரெட்னிங் பண்ணியிருக்கலாம், அதனால உன்னை கொண்டு வேண்டான்னு ஏதோ சொல்லியிருக்கலாம். மேபி இதெல்லாம் அனுமானம் தான். இதனால வந்து எனக்கு எதனா நடந்துரும் அப்படின்னு எனக்கு மனசு சொல்றதுனால அவருடைய ஃபோன் கூட காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த உடலை கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு தீப்பெட்டியும் ஒரு பிளேடும் அவருடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடியும் அது இல்லாமல் வந்து அவரோட கிரெடிட் கார்டும் செதறி கிடந்திருக்கு. இது 4 தான் அங்கே இருந்திருக்கு. ஃபோன் காணாமல் போயிருக்கு. ஃபோன் அங்கே காணும். அப்போ இவரோட ஃபோனை காணும். ஃபோனை வந்து காணோன்னும் போதே காவல்துறை வந்து உடனடியாக வந்து அவரோட தொலைபேசி, இது முதல்ல காவல்துறை பண்ணுறது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஒரு செல்ஃபோன் ஸ்நாச்சிங்னா கூட அந்த ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த ஐஎம்இ வச்சு அந்த ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற காவல்துறை. நிச்சயமாக இந்த புகாரில் வந்து உடனடி இந்த சம்பவம் நடத்தணும். இவரோட ஃபோனை வந்து ஒரு மாதத்துக்கு டேப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, சிடிஆர் போட்டிருப்பாங்க, கால் டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. போட்டுட்டு இருக்கும்போது அந்த புகாரில் வந்து இப்படி சொன்ன உடனே அந்த புகாரை பார்த்தோன்னே எஸ்பி என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு 7 ஸ்பெஷல் டீம் அமைக்கிறார். டிஎஸ்பி தலைமையிலையும் எஸ்பி தலைமையிலையும் மொத்தம் 7 ஸ்பெஷல் டீம் அமைச்சு இதை நீங்கள் தேடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு வந்து உடனடியாக அவர் வீட்டில் இன்னொரு கடிதம் கிடைக்கிது. யாருக்கு எழுதியிருக்காருன்னா அவருடைய மருமகன் ஜபாக்கு எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் ஒரு 4 பக்கம் கடிதம் எழுதியிருக்கார். நம்ம யாருக்கெல்லாம் பணம் தரணும், நம்மளுக்கு யாரெல்லாம் பணம் தரணும், இந்த மாதிரி எனக்கு வந்து ரூபி மனோகரன் வந்து 78 லட்ச ரூபா பணம் தரணும், கேடி தங்கபால் வந்து எனக்கு 11 லட்ச ரூபா தரணும், இதை வந்து வழக்கு தொடுத்து இந்த பணத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அவர் வாங்கணும் அப்படின்னு சொன்னதன் மூலமே தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அனுமானிச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமா? தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதை கண்டிப்பாக அனுமானிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் கேட்டால் தரமாட்டாங்க,
ஒருவேளை எப்படின்னு கேட்டால் நேரடியாக இப்போ தங்கபாலுவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால் எனக்கு பணப்பிரச்சனை எதுவுமே கிடையாது, நான் எதுக்கு அவர்கிட்ட 11 லட்சம் வாங்கணும்னு. பட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம்னு ஒன்று நடக்குது. இப்போ ஒரு பெரிய ஆளுங்க, ஒரு மாவட்ட செயலாளருக்கு வர பிரச்சனை என்ன, ஒரு மாவட்ட தலைவருக்கு வர பிரச்சனை என்னன்னா, எலெக்ஷன் வருதுன்னும் போது அவங்க கை காசை போட்டு வேற எங்கேயோ சின்னத இடத்துல நகையோ கியோ சொந்த பந்தம் இடம் ப்ராப்பர்ட்டி இடத்த டாக்குமெண்ட்டை வச்சு பணத்தை வாங்கி அரசியலில் செலவு பண்ணுவாங்க. மேல் இடத்துலேருந்து பணம் வந்தோன்னா கொடுத்துடலாம், இல்லை ஜெயிச்சோன்னா பணம் வந்து கொடுத்துடலான்ட்டு. அது ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுன்னு கேட்டால், நான் சொல்லியா நீ செலவு பண்ணேன், நான் எதுக்கு இல்லை சார் நீங்கள் வருங்கன்னா நீங்கள் வரீங்கன்னு தானே நான் 10 லட்சம் செலவு பண்ணேன், 15 லட்சம் செலவு பண்ணேன். இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். இது எல்லா கட்சியிலையுமே இன்றைக்கி ஒரு கூட்டம் போடுறேன், இந்த கூட்டத்தை நான் தான் போடுறேன். இப்போ நம்மளே செய்தி போடும்போது, ஏங்க இந்த கூட்டத்தை நான் தான் நடத்தினேன், நீங்கள் அவர் பேரை போடுறீங்க, நான் தானே ஸ்பான்சர் பண்ணேன் அப்படின்னு பல பேர் செய்தியாளர்கிட்டயே மாவட்டங்களில் கேட்பாங்க. இது போன்ற எலெக்ஷன் நடந்ததுனால இவர் இந்த செலவு பண்ணியிருக்கலாம். இந்த செலவை வந்து இவர் கேட்டால் தரமாட்டாங்க, இல்லை வழக்கு தொடுத்தால் இந்த பணம் நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கன்னு சொல்லியிருக்கு. இது அவரே பண்ணியிருக்கலாம். ஏன் இன்னொருத்தர் அவர் மருமகனுக்கு சொல்லணும், எதுக்காக சொல்லணும்? அவருக்கு அப்போ தனக்கு ஆபத்து இருக்குங்கிறது உணர்ந்திருக்கிறார். உணர்ந்ததுனால மட்டும்தான் வந்து அவர் எழுதியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு மட்டும் பணம் தர வேண்டியவங்கலாம் இல்லை. அவருக்கு பணம் தர வேண்டியவங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அவருக்கு எல்லாம் பணம் தர வேண்டியவங்க ஒரு 20 லட்சம்னா அவர் எல்லாருக்கும் தர வேண்டியது 1 கோடி. இது உதாரணம் தான், ஒரு உதாரண தொகையை தான் நான் சொல்கிறேன். இப்போ அனும்போது இவருக்கு பணம் தர வேண்டியவங்கன்னு ஒரு குறிப்பிட்டவங்கள பேர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஆனந்தராஜ், குத்தாலிங்கம், ஜெயகர், மிஸ்ஸஸ் கமலான்னு ஏதோ ஒருத்தங்க பேர், அதுக்கப்புறம் நம்ம ரூபி மனோகரன், அதுக்கப்புறம் கேடி தங்கபால், இவங்கெல்லாம் பணம் தரணும்னு போட்டிருந்தா கூட, கேபி தங்கபால் அவர் தரணும்னு சொல்லியிருந்தா கூட, இவர் பல பேருக்கு பணம் தர்றதையும் அதில் எழுதியிருக்கார். இவர் கிட்டத்தட்ட பார்த்தா ஜெயக்குமாரை பற்றி பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார் பல பேர்கிட்ட தூத்துக்குடி, ராமநாதபுரமில் பணம் வாங்கியிருக்கார். அந்த பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறை விசாரணையில் ஓரளவுக்கு நம்மளால் அனுமதிக்கப்படும் ஒரு 40 கோடி ரூபாய் கிட்ட வந்து இவர் பலருக்கு தரணும். விசாரணையில் இருக்காது. ஆமாம், விசாரணையில் இருக்குது. இவர் பல கோடி ரூபாய் பணம் தரணும். அவங்களால நேரடியாக வந்து நீதிமன்றத்துக்கோ எதுக்கோ போக முடியாது. ஏன்னு கேட்டால் பெரிய தொகைன்றனால அதுக்கு கணக்கு காட்ட வேண்டியது வரும், அந்த தொகை எங்கேருந்து வர வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பிளாக் மணியாக இருக்கனால சில பேர் வந்து கூலிப்படையோ ரவுடிகளோ நாடி இருக்கலாம், இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கள நாடி இருக்கலாம். முறையாக ஒரு சிலர் வந்து முறையான பணத்தை கொடுத்துட்டு இவர் மேலே காவல்துறையில் இதுக்கு முன்னாடியே புகார் கொடுத்துருக்காங்க. எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜெயக்குமார் எனக்கு பணம் தரணும், அது இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது தான். பல பேர் மேலே எனக்கு பணம் தரணும், எனக்கு பணம் தர மாட்டேன்றாங்கன்னா, இன்னைக்கு செல்வாக்கான ஒரு காங்கிரஸ் கட்சியோட கிழக்கு மாவட்ட தலைவர் அப்படி நெல்லையில்னும் போது அவர் மேலே ஒரு புகார் வந்த உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இதை வந்து அவருடைய அரசியல் செல்வாக்கால் இந்த விஷயங்களை வந்து அவர் ஆஃப் பண்ணியிருக்கார் பல முறை. சில பேர் புகார் கொடுத்து பணம் தரணும்னு புகார் கொடுக்கும்போது இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கார் அவர். இதுக்கு பின்னால் இன்னும் இதெல்லாம் விசாரணையில் வரும் இல்லையா? இதெல்லாம் விசாரணையில் வந்தது தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமாக அந்த கடிதங்கள் அவரு தானா அப்படிங்கிறதுல அது கூட உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த சந்தேகம் நம்மளுக்கு வந்த மாதிரி காவல்துறைக்கு வருது. இந்த 2 கடிதத்தையும் எடுத்துகிட்டு போய் அவருடைய முண்டிய கையெழுத்தெல்லாம் வச்சு தடயவியல் துறைகிட்ட இதை கொடுக்குறாங்க. அவங்க உறுதி செய்துட்டாங்க. அதான் நேற்று அதிகாலையும் அவங்க உறுதி செய்துட்டாங்க. அதாவது நிச்சயமாக இது வந்து அவருடைய கையெழுத்து தான், அதில் மாற்று கருத்து இல்லைன்ட்டு. அதே மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் வந்து தற்கொலை கிடையாது. தற்கொலைனா அவர் காலை பின்பக்கம் வச்சுக்கிட்டு கொளுத்திக்க முடியாது, வாய்ப்பில்லை. செத்துட்டதுக்கப்புறம், அதாவது தற்கொலைன்ற எப்படின்னா இவர் வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கார். கொளுத்திக்கிட்டால் அதாவது தீ வச்சு கொண்டால் அந்த தீயை இவர் சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். சுவாசிக்கிற மாதிரி இருந்தால் இவரோட நுரையீரலில் அந்த புகை படிஞ்சிருக்கும். இவரோட நுரையீரலில் அந்த புகை படியாதனால இவர் இறப்புக்கு பின் தான் எரியூட்டப்பட்டிருக்கு. அதனால அதில் புகை மண்டலம் வரலை. 2வது, உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் கொளுத்தி கொண்டால் அவரோட குரல் வலை எரியாது. இவர் இறந்ததுக்கு பிறகு எரிச்சதுனால மட்டும்தான் அந்த குரல் வலை எரிஞ்சது. முக்கியமாக வாய்க்குள் இந்த பாத்திரங்கள் கழுவுவதற்கு பயன்படுகிற அந்த அது மாதிரி ஊடகங்கள்ல வந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் பக்கத்துல இந்த பாத்திரம் கழுவுற நார்லாம், அந்த ஸ்டீல் நார்லாம் அந்த நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரேத பரிசோதனை இந்த மாதிரி இவருக்குள்ள இருந்ததா, பிரேத பரிசோதனை எதுவும் இருந்த மாதிரி அதுவும் தகவல் இல்லை. இப்போ எப்படி கொண்டு இருக்காங்க, அதாவது இவருக்கு வந்து கொலை தான் அப்படின்றத எப்படி செஞ்சிருக்காங்க, கை கால் கட்டி எரி விட்டுருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏன் எரிச்சவங்க முழுசா எரிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. முழுசாக எரிச்சிருக்கும் போது எப்படியும் பகலோ இரவோ எப்படி எரிஞ்சாலும் வெளிச்சம் வரப்போகுது. பகலாக இருந்தாலும் புகை வரதான் போகுது, இரவாக இருந்தாலும். அப்போது அவன் வந்து அந்த இடத்துல அவரை கொன்னுட்டு சரி கொளுத்திடலான்னு சொல்கிறதுக்காக, தடயங்கள் அழிக்கிறதுக்காக கொளுத்திருக்கலாம். கொளுத்தினோம்ல லைட்டாக புகை வந்தோன்னே சரி கொளுத்திருச்சு நம்ம போயிடலான்னு போகும்போது அது சரியா, அதாவது அவர் கை கால் கட்டப்படும். ஆமாம், மயானத்தில் கூட
விறகு வைத்து எரிக்கும் போதே அது சரியாக எரியாமல் இருக்கிறனால தான் அந்த மயானத்தில் இருக்க பணியாளரும் அந்த விறகை வந்து சரியாக திரும்ப திரும்ப அதை தீ மூட்டிக்கிட்டே இருக்கும்போது சும்மா ஒரு உடலை போட்டுட்டு வெறுமனை கொளுத்தி சும்மா ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டோன்னே அது துணியை போட்டோன்னே அது அந்த உடல் எரியாதுல்ல, அது அணைஞ்சிட்டு இருக்காது. அவரை கொன்னுட்டு எரிச்சிருக்காங்களா? கொன்னுட்டு எரிச்சதை தான் அதாவது பிரத பரிசோதனை அறிக்கையும் இருக்கு, காவல்துறை அதுதான் சொல்லுது. உடனடியாக என்ன பண்றாங்க காவல்துறை? முறை என்ன? கொன்ற முறை வந்து அதாவது கழுத்து நெரிச்சும் கொண்டு இருக்கலாம், இல்லை விஷமாக இருந்தால் என்ன நேரம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அடித்து கூட கொண்டு இருக்கலாம். ஏதாவது சரியான ஒரு உறுப்பில் அடித்து கொண்டுட்டு அப்படியே காலை கட்டிட்டு கொளுத்தி விட்டுருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது கொளுத்தலை அப்படின்றது மட்டும்தான் அது காவல்துறையில். அது இந்த கொலை செய்பவர்கள் அல்லது அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆமாம், நிச்சயமாக காவல்துறை உடனே என்ன பண்ணுது, சந்தேகத்தின் இடமாக இருந்த நேற்று காலையிலேருந்து அவர் குடும்பத்தினரை விசாரிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தினரை விசாரிச்சுட்டு அவருக்கு இவர் கொடுத்த லெட்டர் படி ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரில் 10 பேர் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 6 பேர் இருந்துச்சு, அப்புறம் 20 பேர் இருந்துச்சு, அப்புறம் 30 பேர் வந்து அப்புறம் 6 பேர் 36 பேருக்கும் நேற்று சம்மன் சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. நேற்று காலையில் வந்து அவங்க குடும்பத்தினரை விசாரிச்சுட்டு நேற்று மாலை வந்து அந்த கார்டனரை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு காவல்துறை விசாரிக்குது. உடனடியாக அந்த சிலம்பரசன் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக இன்னொரு 2 ஸ்பெஷல் டீமை போட்டு 7 ஸ்பெஷல் டீம்ன்றது 9-10 ஸ்பெஷல் டீம் வந்து இப்போதைக்கு அவரை யார் கொலை செய்தாங்க, இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு ஒரு 7-9 ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் அவரோட இறப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த காங்கிரஸ் தலைவர்கள் இவங்கெல்லாம் எல்லாரும் காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது இந்த கொலையில் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடைபெறும். இந்த விஷயத்தில் இதில் உட்கட்சி ஆளுங்களாக இருந்தாலும் எங்கள் கட்சி ஆளுங்களாக இருந்தாலும் வெளிக்கட்சி ஆளுங்களாக அரசியல் நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எம்எல்ஏ ரூபி வனகுரானோ அல்லது கேவி தங்கபாலும் ஏனமே தன்னை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. கேவி தங்கபாலும் நிறைய சென்று விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காரு தன்னை. ஆனால் எந்த காவல்துறைக்கு வேற சில பேருடைய சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு முக்கியமாக கொலை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதுதான் மெயின் இல்லையா? அதாவது பல காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த காவல்துறை விசாரணை திசை திருப்புற மாதிரி இந்த மாதிரி இவர் மேலே பழகியிருக்காரு. இப்போ ஆனந்தராஜ்னு ஒரு நபரை சொன்னாங்க. ஆனந்தராஜ் வந்து ஒரு பெரிய டானாக இருந்தார் பாம்பேயில். அந்த டான் இவரோட நண்பர். அங்கேருந்து இங்கே வந்துட்டார். இங்கே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளூர்லேயே வந்து சும்மா ஒரு கொலையை உள்ளூர்லேயே எதாச்சும் நடந்து ஒரு கொலை நடந்துருச்சு. அவர் அப்பத்துலேருந்தே மோசமானவர். அவர் இப்போ பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அவர் 70 வயசு ஆளானவர். அவர் எல்லாத்தையும் ஒடுங்கி போய் அதுக்கு ஒர்த்தே இல்லாமல் இருக்கிறார். அவர் காணவில்லை, அவர் தலைமறைவு ஆகிட்டார்னு பல ஊடகங்கள் போடுச்சு. ஆனால் அங்கே உண்மை என்னன்னா அவர் தலைமறைவு ஆகலை. அப்போது இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அவர் ஒரு இடத்த அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இவர் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி பல கோடி ரூபாய் அது விலை போகுது. அந்த இடத்த அவர் திரும்ப கேட்குறாங்க. அவங்க அவரோட நண்பரே திரும்ப கேட்கும்போது இவர் வந்து அப்போ நீ 10 லட்ச ரூபா கொடுத்தேன், இன்றைக்கி இத்தனை கோடி ரூபா போகுது, இந்த அமௌண்ட்டு கொடுத்தா நான் தரேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மோட்டிவாக இருக்குமோ இப்படின்னா அனுமானத்தில் யூகங்களின் அடிப்படையில் சொன்னாலும் இதில் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது. அரசியல் பின்புலத்தில் இருக்கவங்க இந்த கொலை அதனால கொலை நடந்துச்சா, இல்லை இவர் கடன் வாங்கியவர்கள் நபர்கள் இவரை தீர்த்து கட்டினார்களா, இதற்கு பின்னால் வந்து எப்படியும் கடன் இவருக்கு வந்து 1 கோடி ரூபா, இவருக்கு 1 லட்சம் 5 லட்சம்லாம் கடன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, கோடியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கஷ்டம் கிடையாது. இவரே இவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்கா, இவ்வளோ வசதியானவர் போது இவர் போய் யார்கிட்டையும் 10,000 20,000 1 லட்சம் வாங்கியிருக்க மாட்டார். இவர் வாங்கிட்டா கோடிகளில் தான் கடன் வாங்கியிருப்பார். அந்த கோடிகளில் கடன் கொடுத்தவன் டேரெக்டாக வீட்டில் வந்து இவரை வெட்டி போடலாம் மாட்டான். அவன் அந்த கோடிகளில் கடன் கொடுத்தவனோ இல்லை யாரோ ஒரு நபர் வந்து ஒரு ரவுடி மூலியமாக ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிறோம் ஒரு கூலிப்படை மூலியமாக இவரை கொஞ்சம் மிரட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எப்படியோ ஒரு கொலை நடந்திருக்கலாம். இந்த கொலை சம்பந்தமாக காவல்துறை டீப்பாக விசாரணை செய்து கொண்டிருக்கு. அந்த கொலை செய்தவர்களை முதல்ல கைது செய்யணும்ல. நிச்சயமாக கொலை செய்தவர்கள் இப்போ ஒரு ரவுடிகளுக்குள்ளே கொலை செய்யும்போது அவங்க நிச்சயமாக போய் சரண்டர் ஆகிடுவான். இந்த கொலைக்கு பின்னணி யார் அப்படின்னு இப்போ இந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட காவல்துறை வந்து குற்றவாளியை கைது பண்ணியிருக்கலாம். கைது பண்ணிவிட்டு அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். முழுக்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு உறுதிப்படுத்தி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி டிக்ளேர் பண்ணோன்னா அந்த கூலிப்படையோட வாக்குமூலத்தை வாங்கிட்டு நீதிமன்றத்தில் அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் போது கூட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கலாம். அப்போது காவல்துறை இந்த விஷயத்தில் வந்து நிச்சயமாக குற்றவாளியை கைது செய்திருவாங்க. குற்றவாளி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைன்றது மட்டும் காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பக்கத்திலே இருக்க குற்றவாளி தான். இதே மாதிரி
இந்த ராமஜெயம் கொலை 2012 நடந்தது. ஏதோ ஒரு இந்த கொலை செய்த விதத்தில் அந்த அந்த மோடஸ் ஆப்பரண்டியில் அந்த கொலை செய்யப்படும் விதத்தை ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒற்றுமை இல்லை. என்னென்னா அவர் ராமஜெயத்துக்கு வந்து முழுக்க தொழிலதிபர் பல பேரோட எதிர்ப்பு இருந்துச்சு. பல பேர் எதிர்ப்பு ஆதரவு இருந்தாலும் கட்சி அரசியலில் இருக்கும்போது அவரை வேறு இடத்துல போய் அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க. கொடூரமான கொலை. இது அப்படி கிடையாது. இது ரொம்ப கொடூரமான கொலை கிடையாது. இவரோட இடத்துலையே ஒன்று பணம் கொடுக்கலன்றதுக்காக இருக்கணும், இல்லை பணம் கொடுத்துட்டு திரும்ப கொடுக்காததாக இருக்கணும், இல்லை முன்விரோதம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கணும். இதுதானே. இந்த மாதிரி கொடூரமான கொலை இல்லை. ராமஜெயம் கொலையில் வந்து அப்போது இருந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன்ஸ் அப்போயே பெரிய அளவில் இல்லை. அப்போ பெரிய அளவில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. இன்றைக்கி குக்கிராமத்தில் கூட சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ஃபோனுன்னு ஒன்று இருக்கும்போது அப்போ இருந்த குற்றவாளியை நாள் கடந்து அரசு வேறு, அந்த அரசு வேறு அந்த டைமில் தாமதப்படுத்தினால அதுக்கப்புறம் திரும்ப குற்றவாளியை கண்டுபிடிக்க திரும்ப ஏலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் அப்படி கிடையாது. இப்போ துரிதப்படுத்தணும். நிச்சயமாக காவல்துறை கண்காணிப்பாளர் அதில் இன்னும் கூட மர்மங்கள் விலகலை. ஆமாம், இன்னும் கூட மர்மங்கள் கொலை வழக்கில் இன்னும் கூட வரல. விசாரணை போயிட்டே விசாரிக்கிறாங்க. அவங்க குற்றவாளிகளாக இன்னும் நிரூபிக்கப்படலை. இப்படியே போயிட்டு இருக்கு. ஏலேருந்து ஆரம்பித்து இசட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆட்சி மாறிடும். திரும்பவும் ஒருத்தவங்க வந்து திரும்பவும் சிபிஐ வருவாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. பட் இதில் அப்படி ஒரு திசையில் இந்த கொலை நிச்சயமாக அந்த மாதிரி போகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் ரொம்ப திறமையாக வந்து நெல்லை காவல்துறை வந்து ஒரு சிலம்பரசன் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் துரிதமான நடவடிக்கை குற்றவாளியை அதான் ஒரே வார்த்தை நெருங்கிட்டாங்க. குற்றவாளி பக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் செய்தவன் மதுரை கேங் அப்படின்றது காவல்துறையோட ஸ்கெட்ச். குற்றத்தை செய்த நபர்கள் மதுரையை சேர்ந்த கேங்காக இருக்கும் அப்படின்றது காவல்துறையோட ஒரு தீர்க்கமான அனுமானமாக இருந்தாலும் குற்றவாளி பக்கத்தில் தான் இருக்கான். குற்றவாளியை ஈஸியாக குற்றவாளின்னா கொலை தூண்டினவரா, கொலைக்கு காரணமான நபர். அதாவது வெளியேருந்து ஆள் இறக்கி போடுறேன்டா அப்படின்னு ஒரு படத்துலலாம் டைலாக் வரலாம். அந்த மாதிரி வெளியேருந்து ஆள் இறக்குனது மதுரையை சேர்ந்த கேங்கு அப்படின்றது. வெளியேந்து வந்தவங்க மதுரை, ஆனால் இங்கே செய்ய சொன்னவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்க தான் அப்படின்ற பல பேர். ஆனால் மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்க வாய்ப்பு இருக்கா? மிகப்பெரிய நெட்வொர்க்குன்னு கேட்டால் இவர் வந்து அங்கே இருக்க நிறைய பேரோட கேள்வியில் நிறைய நேரத்துலேருந்து நம்ம விசாரணை 2 நாளாக விசாரிச்சுருக்கும் போது நகராட்சியில் ஒரு பள்ளி கிராமப்புறங்களில் பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூலை கட்டுங்க, இந்த ஸ்கூலை இவர் கட்டிட்டு அந்த டெண்டருக்கு உண்டான பணம் வராமல் இருக்கும், அந்த டெண்டர் கட்டினவங்களுக்கு உண்டான பணம் தராமல் இருப்பார், இல்லை இவர் சொல்லி தான் அந்த 12 லட்ச ரூபா இவர் கொடுத்துருப்பாரு, இந்த இடத்துல இவருக்கு பணம் வராமல் இருக்கும், சார் அது வந்தோன்னே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பல இடத்துல அவர் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டார். அவர் நிச்சயமாக தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நபர் இல்லை. ரெண்டாவது இந்த நெட்வொர்க் ஒரு சின்ன நெட்வொர்க் இருந்திருக்குமா இந்த கொலையில்? கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக நெட்வொர்க் இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு ஆள் செய்து இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நெட்வொர்க் 2-3 பேர் சரி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பான், இந்த மணிக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டால் இவர் எங்கெங்கேயோ போகிறவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலை பண்ணி போட்டுருக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்திலேயே, வீட்டுக்கு பின்னால் தான் இந்த தோட்டமே இருக்குது, அந்த தோட்டத்தில் அவரை வெட்டி போட்டிருக்காங்க. அதை வந்து வெட்டியிருக்காங்கன்னா அவரை கொலை பண்ணி அங்கே போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இவர் எத்தனை மணிக்கு இங்கே வராரு, எத்தனை மணிக்கு போகிறாருன்றதை கண்டிப்பாக இவருக்கு நோட்டம் விட்டுருப்பாங்க. இவர் எங்கே இருப்பேன்னு ஃபோனில் கூட சொல்லியிருப்பார். பட் இவர் ஃபோனை காணோம். அங்கே இருக்க சில தடயங்கள், இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி கட்டுறது, இந்த மாதிரி பாதி எரிச்சிட்டு ஓடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப துரிதமாக காவல்துறை நிறைய பேர் போடுவாங்க, காவல்துறை வந்து தடுமாறுது, இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவல்துறை சிக்கலில் இருக்குது அப்படிலாம் சொன்னாலும் காவல்துறை இதை பற்றி இன்னும் வெளியே சொல்லவே இல்லை. ஏன்டா அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 ஸ்பெஷல் டீம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஓரிரு நாட்கள் இந்த வாரத்துக்குள்ளே குற்றவாளியை நிச்சயமாக பிடிச்சிருவாங்க. கொலை செய்தவர்களா தூண்டினவர்களா? ரெண்டுமே. கொலை செய்தவர்களை பிடிச்சிட்டாவே தூண்டினவங்க யாருன்னு தெரிஞ்சிருமே. டைவர்ட் ஆகாமல் கேஸ் போக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் இது அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். பல அரசியல் தலைவர் இதில் வார்த்தையை விட்டுட்டாங்க. கண்டிப்பாக இது வெளியே வந்து தான் ஆகணும். இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத நிச்சயமாக காவல்துறைக்கு இது ஒரு சேலஞ்சு தான். ஆனால் கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து குற்றவாளியை நெருங்கிட்டாங்க, பிடிச்சிருவாங்க, நிச்சயமாக பிடிச்சிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருக்கலாம். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டு வெளியே டீட்டெயில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு தகவல் இதில் இருக்குது சார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிமைக்காக திரு விமலேஸ்வரன் மிக்க நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.